Chapter 4 Strategic Choices. ஓகேவா? ஸோ வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன சொல்கிறாங்க எடுத்தோன்னே, டிஸ்கிரைப் அண்ட் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸஸ் சச் அஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்சிஃபிகேஷன், அதுக்கப்புறம் டைவர்சிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எக்ஸிட். ஸோ இது எல்லாத்துக்கும் உள்ள அவர் மீனிங் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதோட டிஸ்கிரிமினேட், டிஃப்ரென்ஷியேஷன் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்போம். என்னென்ன இன்டென்சிஃபிகேஷனா என்ன, டைவர்சிஃபிகேஷனா என்ன, அண்ட் தென் அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபார்முலேட் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஷன்ஸ், அண்ட் தென் பார்த்தோம்னா explain the reason for relative cost, risk and benefits of the adoption of various types of corporate strategies. டிஃப்ரெண்டாக கார்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறப்ப ஒவ்வொன்றும் என்ன ரிஸ்க் இருக்குது, ஒவ்வொன்றும் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் என்ன காஸ்ட் இன்வால்வ் இருக்குது அப்படின்ற அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் நெசசிட்டேட்டிங் பர்சூட் ஆஃப் காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ். ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ்ன்றது ஒரு செப்பரேட்டான ஸ்ட்ராட்டஜி. எப்படா வேற ஒரு பிஸ்னஸ் கூட சேர்ந்து ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டிவ் வந்து அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சிருவாங்க. ஸோ இதெல்லாமே சிங்கிள் கான்செப்ட்ஸ், ஒவ்வொன்றும் தனித்தனி டாபிக் தான். உடுக்கில் பார்க்குறப்ப புரியும். ஸோ எடுத்தோன்னா வந்து சாப்டர் ஓவர்வியூ கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜி சாய்ஸ் வந்து மூணாக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தோன்னா வந்து ப்ராட் ஸ்ட்ராட்டஜிஸ், இன்னொன்று பார்த்தோன்னா எக்ஸிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஷன்ஸ். அந்த ப்ராட் ஸ்ட்ராட்டஜிஸ் கீழே தான் வந்து 4 வருது. ஒன்று ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. ஸ்டெபிலிட்டினா வந்து ஜென்ரல் மீனிங் என்ன, ஸ்டேபிளாக சேஃபாக இருக்கிறது. இன்னொன்று என்ன, க்ரோத் ஆர் எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணிட்டு போகிறதுக்கு, அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறப்ப என்னென்ன ரிஸ்க் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்ற மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி ரிட்ரென்ச்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, காம்பினேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ராட் ஸ்ட்ராட்டஜிஸ் கீழே பார்ப்போம். அதே மாதிரி எக்ஸிட்டில் பார்த்தோன்னா 3 விதமான எக்ஸிட் இருக்குது. ஒன்று வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ணுறது, இன்னொன்று டைவர்ஸ்மெண்ட்டு, அண்ட் தென் லாஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா லிக்விடேஷன். ஸோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் பார்த்தோன்னா போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் மாடல்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. ஸோ எடுத்தோன்னா இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்கிறாங்க, த ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் ஃபார்முலேட்டட் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். த ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் இன்வால்வ் வெல் தாட் ஆஃப் decision making and cover actions dealing with the objective of the firm, shareholders, allocation of resources and coordination of strategies of various business unit for optimal performance. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பிஸ்னஸோட டாப் லெவலில் இருந்து பாட்டம் லெவல் வரைக்கும் எல்லா பக்கமுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்மோட அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுறோம், டிசிஷன் மேக் பண்ணுறோம், ரிசோர்ஸஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம், எல்லா அதர் பீப்புள்ஸ் கூடயும் கோஆர்டினேட் பண்ணி, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி நமக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அந்த ரிசல்ட் வந்து ப்ராப்பராக அச்சீவ் பண்ண முடியுது. அட் சேம் டைம் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண முடியுது. த மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் மேக் ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் விச் பேன் டவுன் ஃபார் டெலிகேஷன் அட் மிடில் மேனேஜ்மெண்ட் லெவல், அண்ட் ஃபைனலி தி ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர்ஸ் எக்ஸிக்யூட் தி சேம் வித் த டீம்ஸ். ஸோ ஜெனரலாக மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி டிசிஷன் எடுப்பாங்க, அது மிடில் லெவலுக்கு டெலிகேட் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஆப்ரேஷன் லெவலில் இருக்க மேனேஜர்ஸ் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இங்கே பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸஸ், டிஃப்ரெண்ட்டாக சாய்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் ஃபாலோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் டு எதுக்கு என்டர் தி மார்க்கெட், அதுக்கப்புறம் டு ஸ்டே ரெலவெண்ட் அண்டு க்ரோ இன் தி மார்க்கெட். ஸோ வந்து ஒரு மார்க்கெட்டை புதுசாக என்டர் பண்ணுறதுக்கும், அந்த மார்க்கெட்டில் என்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸும் டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் வித் டிஃப்ரெண்ட் நாமென்க்ளேச்சர் ஹவ் பீன் எம்ப்ளாய்ட் பை டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ் அண்ட் ஆல்சோ சஜஸ்டட் பை டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ் வந்து எம்பவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் அதை வந்து டெவலப் பண்ணி சஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு சில வில்லியம் எஃப் குயிக் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா, ஸ்டெபிலிட்டி, க்ரோத்து, ரிட்ரென்ச்மெண்ட் அண்ட் காம்பினேஷன். வில்லியம் எஃப் குயிக் அண்ட் லாரன்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டெபிலிட்டி, க்ரோத்து, ரிட்ரென்ச்மெண்ட், காம்பினேஷன் மேலே பார்த்தோம்ல அந்த நாளை பற்றி அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு உள்ள. சேம் டைம் வந்து தி ஸ்ட்ராட்டஜி ஹவ் ஆல்சோ பீன் கால்டு கிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் பை மெனி அதர் ஆத்தர். இந்த மேலே பார்த்த 4 ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மேலே பார்த்தப்ப என்ன பார்த்தோம், ப்ராட் ஸ்ட்ராட்டஜி சொல்லி பார்த்தோம். அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் நேம் என்னன்னு பார்த்தோம்னா கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜின்னு கூட பல பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மைக்கேல் இ போர்ட்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சஜஸ்டட் காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்க்ளூடிங் காஸ்ட் லீடர்ஷிப்பு, டிஃப்ரென்ஷியேஷனு, ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப்பு அண்டு ஃபோக்கஸ் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லிட்டு ஒரு 4 ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர் சொல்கிறார். யார், மைக்கேல் இ போர்ட்டர். காஸ்ட் லீடர்ஷிப், டிஃப்ரென்ஷியேஷன், ஃபோக்கஸ்டு காஸ்ட் லீடர்ஷிப், ஃபோக்கஸ்டு
differentiation, which could be used by the corporate for the different business unit. Besides this, we come across functional strategy in the literature on strategic management and business policy. The functional strategies are meant for strategic management of different functions such as marketing, human, financial resources, லாஜிஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேலே பார்த்ததை தாண்டி ஃபங்க்ஷன் லெவல்லையும் அவங்க பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. வி கேன் கிளாஸிஃபை தி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் லெவல்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், ஸ்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள் அண்ட் காம்படிஷன் இஸ் கிவன் இன் தி பிலோ. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு 3 விதமாக அவங்க பிரிக்கிறாங்க இந்த புக்கை பொறுத்த வரைக்கும். என்னென்னு பார்த்தோன்னா, ஒன்று ஆர்கனைசேஷன் லெவலில், இன்னொன்று காம்படிஷன் லெவலில், இன்னொன்று பார்த்தோன்னா பிஸ்னஸோட லைஃப் சைக்கிள் லெவல்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. ஸோ வந்து ஆர்கனைசேஷன் லெவலில் பார்க்குறப்ப கார்பரேட் லெவலில் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் லெவலில் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி, அண்ட் தென் வந்து ஃபங்க்ஷனல் லெவலில் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி. அதே வந்து பிஸ்னஸ் லைஃப் சைக்கிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப என்டர் ஆகிற ஸ்டேஜ், இன்ட்ரோடக்ஷன் ஸ்டேஜ், க்ரோத் ஸ்டேஜ், மெச்சூரிட்டி ஸ்டேஜ், அதுக்கப்புறம் டிக்ளைன் ஸ்டேஜ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தோன்னா மார்க்கெட் பெனட்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி, க்ரோத்துக்கு க்ரோத் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி, மெச்சூரிட்டிக்கு ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி, டிக்ளைனுக்கு ரிட்ரென்ச்மெண்ட் ஆர் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் காம்படிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப காஸ்ட் லீடர்ஷிப்பு, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேஷன், அண்ட் தென் வந்து ஃபோக்கஸ். இது வந்து காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி. சேம் டைம் வந்து அதிலே இன்னொரு விதமாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கொலாபரேஷன் சொல்கிறாங்க. கொலாபரேஷனில் வந்து 3 இருக்குது. ஒன்று ஜாயிண்ட் வெஞ்சரு, மெர்ஜர் அண்ட் அக்யூசியேஷன், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ். இதில் வந்து நீங்கள் பாதிட்டம் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி தெரியும். இங்கே உள்ள பார்க்குறப்ப பெரிய இன்டெப்த் நாலேஜ் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. பிஸ்னஸ் வந்து ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி உள்ளே இருக்கும். அவ்வளோதான், ஈஸி சாப்டர் தான். இந்த டேர்ம்ஸ் வந்து நான் வச்சுக்கணும். இங்கே பார்த்துருக்கோம், இந்த டேபிளில் இருக்க எல்லா டேர்முமே வந்து இம்பார்ட்டன்ட்டு. இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கேஸ் ஸ்டடி கொடுத்துருப்பாங்க. கேஸ் ஸ்டடி படித்து பார்த்து அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் முடிவு பண்ணணும். அதாவது இங்கே இருக்க ஸ்ட்ராட்டஜி ஏதோ ஒன்று தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா கேஸ் ஸ்டடி படித்து பார்த்து இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து பர்சனலாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமில். சரியா? ஸோ above are the various types of strategy available for organization to adapt. This organization either for this depending upon the needs and requirement. For instance, a startup or new enterprise may follow either a competitive strategy, that is entering the market where number of rivals are already operating, or a collaborative strategy, that is enter into a joint venture with an established company. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஸ்டார்ட் அப் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுவாங்க. ஒரு புதுசாக ஒரு மார்க்கெட்டில் போயிட்டு புதுசாக அவங்க பிஸ்னஸ் ஆரம்பித்து சர்வே பண்ணக்கு ட்ரை பண்ணுவாங்க. இல்லைனா வந்து ஆல்ரெடி அவங்க எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இருக்கும்ல, அவங்க அந்த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் கிட்ட போயிட்டு அவங்களோட புது ஐடியாவை வந்து லான்ச் பண்ணி அவங்க கூட கொலாபரேஷனில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுன்ற மாதிரி நினைப்பாங்க. However, majority of startups are launched on small scale and the main strategy is to penetrate the market and to reach the break-even stage at the earliest and later pursue growth strategy. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து எல்லா ஸ்டார்ட் அப்புமே வந்து லார்ஜ் ஸ்கேலில் இருக்காது, ஸ்மால் ஸ்கேலில் தான் இருக்கும். அவங்களோட ப்ரைமரி மோட்டிவ் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே பெனட்ரேட் பண்ணி போகிறது, என்ட்ரானதுக்கப்புறம் அவங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்கும்ல, அதாவது நோ லாஸ் நோ ப்ராஃபிட்ன்ற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்ல, அந்த பாயிண்ட்டுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகணுன்ற மாதிரி எய்ம் பண்ணுவாங்க. அதை எய்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து க்ரோத்துக்கு என்ன ஆப்ஷன்ஸ்ன்ற மாதிரி அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. எடுத்தோடனே வந்து ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போட மாட்டாங்க. ஜென்ரலாக வந்து ஸ்மால் ஸ்கேலில் ஆரம்பிப்பாங்க, ஒரு பிரேக் இன் பாயிண்ட் ரீச் பண்ணுவாங்க, அண்ட் தென் பார்த்தோன்னா வந்து அவங்க பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் அதை எடுப்பாங்க. While a going concern can continue with the competitive strategy or resort to collaborative strategy to ensure business growth. ஸோ இந்த காம்படிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி அதுக்கப்புறம் வந்து இந்த கொலாபரேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து எதுக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு பிஸ்னஸை வந்து க்ரோத்தை நோக்கி கொண்டு போகிறதுக்கு. அவங்க சர்வே பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து டெவலப் பண்ணுறதுக்காக தான் பேசிக்காக இந்த 2 ஸ்ட்ராட்டஜியுமே இருக்கும். ஸோ அடுத்து சொல்கிறாங்க, பிஸ்னஸ் காங்க்ளோமெரேட்ஸ் ஹேவிங் multiple product folios formulate strategy at different levels: corporate, business and functional. The corporate strategies are meant to provide direction to the company. The business level strategies are formulated for each product and each process division known as strategic business unit. While for implementation of the corporate and business strategy, the functional strategies are formulated in business area like production, operation, marketing, finance, human resource, etc. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஜென்ரலாக வந்து டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து பிஸ்னஸோட டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் மேக் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் லெவல் யூனிட்ஸ் வந்து பிஸ்னஸ் லெவல் ஸ்ட்ராட்டஜி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, பிஸ்னஸ் லெவல் யூனிட்ஸ் மேக் பண்ணி ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஃபங்க்ஷனல் லெவல் ஸ்ட்ராட்டஜி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா, கார்பரேட்டும் பிஸ்னஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியை இவங்க ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி அவங்களோட டிசைட் அவுட்கம்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக இருக்கும். இன்ஃபேக்ட்
corporates follow an elaborate system of strategy, formulation, implementation, and control at different levels in the company to survive and grow in the turbulent business environment. ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார்மேட் பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, கண்ட்ரோல்ஸ் இனிஷியேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க? பிஸ்னஸை வந்து சேவ் பண்ணி பாதுகாத்துக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த சாப்டர் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா கார்பரேட் லெவல் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்க்க போகிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? த கார்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் எ ஃபர்ம் கேன் அடாப்ட் மே பி கிளாஸிஃபைட் இன்டு 4 ப்ராட் கேட்டகரிஸ். ஒன்று பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டி, இன்னொன்று எக்ஸ்பேன்ஷனு, இன்னொன்று ரிட்ரென்ச்மெண்ட்டு, இன்னொன்று காம்பினேஷனு. இந்த கார்பரேட் ஸ்ட்ராட்டஜினாலே இந்த 4 ஞாபகம் வரணும். சரியா? ஸ்டெபிலிட்டி, எக்ஸ்பேன்ஷன், ரிட்ரென்ச்மெண்ட் அண்ட் காம்பினேஷன். காம்பினேஷனாக ஒன்றும் இல்லை, காம்பினேஷன் ஆஃப் 2-3 ஸ்ட்ராட்டஜிஸ் சேர்ந்து வருது. ஸோ before proceeding further, let us discuss the basic feature of all type of corporate strategy to get the bird eye view. The basic feature of corporate strategies are follow. ஸோ வந்து லைக் ஜென்ரலாக வாட் இஸ் வாட்ன்ற மாதிரி இவங்களே வந்து ஒரு வியூ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் உள்ளே வந்து ஒவ்வொன்றையும் பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டெபிலிட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, the firm stay with its current businesses and product market, maintain the existing level of efforts and satisfied with the incremental growth. ஸோ ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, firm வந்து வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்ற மாதிரி நினைக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற பிஸ்னஸ் தான் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் டீல் பண்ணுவாங்க. புதுசாக வேறு எந்த ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்ண மாட்டாங்க. அவங்களோட லெவல் ஆஃப் எஃபோர்ட்ஸ் இருக்கும்ல, அது வந்து லைக் ஆல்ரெடி என்ன எஃபோர்ட் போடுறாங்களோ அதே எஃபோர்ட் தான் அவங்க போடுவாங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸு, நியூ ப்ராடக்ட்ஸ், நியூ மார்க்கெட் இந்த மாதிரி எதுவும் யோசிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே பண்ணுவாங்க. இன்டெரக்டாக இன்க்ரிமெண்டல் க்ரோத் வருதுன்னா அதை என்னமோ அதை அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? இவங்களாம் வந்து மெயினாக க்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. இருக்கிறது போதும்டா அப்படின்ற மாதிரி தான் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியில் இருப்பாங்க. எக்ஸ்பேன்ஷன் என்ன? Here the firm seeks significant growth, maybe within the current businesses or maybe entering the new business that are related to existing business or by entering a new business that are unrelated to existing business. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் இருக்கும்ல, அந்த பிஸ்னஸில் இருக்க ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எக்ஸ்பேன்ஷன் இருக்கலாம். அப்படி இல்லைனா அவங்களோட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்டில் போய் இன்வால்வ் ஆகி எக்ஸ்பேன்ஷன் இருக்கலாம். அப்படி இல்லைனா அவங்க பிஸ்னஸ்க்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றில் கூட எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு கொண்டு போவாங்க. ஜென்ரலாக அவங்க நோக்கி மோட்டிவ் என்ன, பண்ணுற பிஸ்னஸ் தாண்டி வேற ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணணும். அது வந்து அவங்க லைன் ஆஃப் பிஸ்னஸாகவும் இருக்கலாம், இல்லை அதர் லைன் ஆஃப் பிஸ்னஸாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரிட்ரென்ச்மெண்ட். The firm retrenches some of the activities in some businesses or drop the businesses as such through sell out or liquidation. ஸோ ரிட்ரென்ச்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபர்ம் வந்து அவங்க பண்ணுற பிஸ்னஸ் இருக்கும்ல, அதில் வந்து லைக் ஒரு 10 பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப லாஸ் மேக்கிங்காக இருக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸை விட்டுடலாம், அந்த பிஸ்னஸை விற்றுருவோம், லிக்விடேட் பண்ணிடுவோம், விட்டுடலாம். அந்த மாதிரி பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் வந்து ரிட்ரென்ச்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அதுக்கப்புறம் காம்பினேஷன். த ஃபர்ம் கம்பைன்ஸ் தி above strategy alternative in some permutation combination so as to suit the specific requirement of the firm. ஸோ மேலே பார்த்த 3 ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அந்த 3 ஸ்ட்ராட்டஜி எங்கெங்கே தேவைப்படுதோ மாற்றி ஒரு காம்பினேஷனில் போட்டு பண்ணுறது தான் வந்து இந்த காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. One of the important goal of a business enterprise is stability strategy is to stabilize. கரெக்டாக தானே? எந்த பிஸ்னஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன ஆகணும், ஸ்டேபிளாக இருக்கணுன்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ வந்து இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியோட இம்பார்ட்டன்ட் கோல் என்ன, பிஸ்னஸோட இம்பார்ட்டன்ட் கோல் என்ன, ஸ்டெபிலைஸ் தான். It may be opted to safeguard existing interest and strength, to pursue well-established and tested objective, to continue in the chosen business path, to maintain operational efficiency on sustained basis, to consolidate the commanding position already reached, and to optimize returns on the resources committed in the business. இந்த ஃபர்ஸ்ட் பேரா ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ தெளிவாக வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜினா எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, பிஸ்னஸ் வந்து ஸ்டெபிலைஸ் இருக்கிறது தான் அவங்களுக்கு ப்ரைமரி அப்ஜெக்டிவாக இருக்கும். சேம் டைம் வந்து அவங்களோட எக்ஸிஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தை வந்து லூஸ் பண்ண மாட்டாங்க, அதை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சேம் டைம் வந்து அவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ண டெஸ்ட் பண்ண பாத்தில் அப்ஜெக்டிவாக தான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சேம் டைம் வந்து அவங்க சூஸ் பண்ண பிஸ்னஸ் பாத்தில் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி ஆன் சஸ்டைன் பேசிஸ்னால் வந்து லைக் அந்த பிஸ்னஸுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், அதை வந்து லைக் இன்னும் எஃபெக்டிவாக பண்ண ட்ரை பண்ணுவாங்க. தவிர வேறு எதுவும் புதுசாக இன்னோவேட்டிவாக பண்ணி லாஸ்ட்லேயோ மாட்டிக்க மாட்டாங்க, இல்லை வந்து அவங்களோட கண்ட்ரோல்ஸை வந்து லூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் டு கன்சாலிடேட் தி கமாண்டிங் பொசிஷன்ஸ் ஆல்ரெடி ரீச், அவங்கள்ட்ட இருக்க பொசிஷனை வந்து லைக் தக்க வச்சுக்குவாங்க. கமெண்ட் பண்ணுற பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னா வேறு ஏதோ ஒன்று பண்ணி லூஸ் பண்ணாமல் இருக்கிற பொசிஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணி அதை எப்படி மேனேஜ் பண்ணுமோ அதான் பண்ணுவாங்க, புதுசாக எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ சேம் டைம் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸு ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோமா அப்படின்றத
ப்ராப்பர் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பர் ரிட்டர்ன் வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறாங்களான்றதை என்ஷூர் பண்ணிக்குவாங்க. த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜிஸ் பர்சூட் பை அ ஃபர்ம் வென்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போ வந்து ஒரு ஃபர்ம் வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும், அவங்க அந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, இட் கண்டினியூ டு சர்வ் இன் தி சேம் ஆர் சிமிலர் மார்க்கெட் அண்ட் டீல்ஸ் இன் தி சேம் ஆர் சிமிலர் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். ஸோ அந்த பிஸ்னஸ் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு சில மார்க்கெட்டில் டீல் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி ஒரு சில ப்ராடக்ட்ல மட்டும் தான் ரொம்ப நாள் டீல் பண்ணிருக்காங்க. அப்படின்னா ஓகே, இந்த ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதே மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா ரிஸ்க் இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப நாளாக பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டெபிலிட்டி பக்கமே வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, this strategy is typically for those firms whose product have reached the maturity stage of product life cycle, or those who have a sufficient market share but need to retain that. They have to remain updated and have to pace with dynamic and evolving business world to pursue their market share. ஜென்ரலாக வந்து என்ன சொல்றாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஜென்ரலாக எந்த மாதிரி ஃபார்முக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த பார்த்தோம்ல பிஸ்னஸ் லைஃப் சைக்கிளில் இன்ட்ரோடக்ஷன், க்ரோத், அதுக்கப்புறம் 4 பார்த்தோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன், க்ரோத், மெச்சூரிட்டி, டிக்ளைன். ஸோ அந்த 3வது ஸ்டேஜ் இருக்குல்ல மெச்சூரிட்டி, அந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜில் இருக்க பிஸ்னஸஸ் தான் வந்து இந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட இருக்க ரிசோர்ஸஸ், மார்க்கெட் எல்லாமே இருக்கும், இருக்கிறத வந்து இருக்கிறத வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும், மேனேஜ் பண்ணிக்கணுன்ற மாதிரி பார்ப்பாங்க. அதே மாதிரி தே ஹாவ் டு ரிமைன் அப்டேட்டட் அண்ட் ஹாவ் டு பேஸ் வித் தி டைனமிக் அண்ட் வாலடைல் பிஸ்னஸ் வேர்ல்ட் டு பர்சூ தர் மார்க்கெட் ஷேர். ஸோ வந்து எக்கனாமியில் நடக்கிற சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்கள மாற்றிட்டே தான் இருக்கணும். ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜினா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது கிடையாது, அவங்கள்ட்ட இருக்கிறத மட்டும் அளவாக ட்ரை பண்ணி பார்த்து பண்ணிட்டு இருக்கணுமே தவிர எதுவுமே பண்ணாமல் இருந்தால் பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். பிகாஸ் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் பார்த்துருப்போமா, வெளியே சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிறப்ப நம்ம பிஸ்னஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஒருவேளை எதுவுமே பண்ணாமல் இருந்தோம்னா அப்படியே முடிஞ்சு போயிடும். ஸோ ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜினா இருக்கிற பொசிஷன் தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அது வந்து லைக் க்ரோத்தை நோக்கி இருக்காது, சேஃபாக இருக்கிறதுக்கு மட்டும் என்ன ஸ்டெப்ஸ் இருக்குமோ அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் எடுப்பாங்க. ஹென் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி ஷுட் நாட் பி கன்ஃபியூஸ்ட் வித் டூ நத்திங் ஸ்ட்ராட்டஜி. அவங்க சொல்றாங்கல்ல, ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜினா வந்து டூ நத்திங் ஸ்ட்ராட்டஜியா கிடையாது. ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி வேற, டூ நத்திங் ஸ்ட்ராட்டஜி வேற. ஸ்மால் ஆர்கனைசேஷன் மே ஆல்சோ ஃபாலோ ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி டு கன்சிடர் their மார்க்கெட் பொசிஷன் and prepare for the launch of growth strategy. For deeper understanding of these strategies, let us delve into other characteristics. ஸோ வந்து ஜென்ரலாக ஸ்மால் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஜென்ரலாக அவங்க பிரேக் இன் பாயிண்ட் ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஸ்டெபிலிட்டி ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் க்ரோத்தை பற்றி யோசிப்பாங்க. ஒரு பிசினஸ் உள்ள வரப்போ எடுத்தோன்னே க்ரோத்தை பற்றி யோசிச்சோன்னா முடிஞ்சு போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் தான் ஸ்டெபிலிட்டியாக ஒரு இடத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் அங்கே ஸ்டேபிளாக நிற்கிறப்ப தான் வந்து க்ரோத்தை பற்றி யோசிக்கணும். அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. A firm opting for stability strategy stay with the same business, same product market posture and functions, maintaining same level of efforts at present. ஸோ என்ன சொல்கிறாங்க, எந்த ஃபார்ம் வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுதோ அவங்க வந்து சேம் பிஸ்னஸில் இருப்பாங்க, சேம் ப்ராடக்ட்டில் வந்து பர்சூ பண்ணுவாங்க, அவங்க ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதே மாதிரி சேமாக தான் இருக்கும், அதே மாதிரி அவங்க எஃபர்ட்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. இதெல்லாம் என்ன எஃபர்ட் போட்டாங்களோ அதே எஃபர்ட் தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக வந்து இதில் எல்லாமே பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து எடுத்தோடனே மீனிங் பார்த்துருவோமா, மீனிங் பார்க்குறப்ப என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்ற எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கு படிக்கிறப்ப அது ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ மீனிங் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். The endeavor is to enhance the functional efficiency in an incremental way through better deployment of resources. ஸோ ரிசோர்ஸஸ் வந்து பெட்டராக யூஸ் பண்ணணும், அதே மாதிரி யூட்டிலைசேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். The assessment of the firm is the desired income and profit would be forthcoming through such incremental improvements in functional efficiency. The stability strategy does not involve redefinition of business of the corporation. It is a safe strategy to maintain status quo. It does not warrant much of fresh investment. The risk involved in the strategy is very less. While opting for the strategy, the organization can concentrate on its resources and existing business product market, is leading to building of core competencies. The firm with modest growth objective choose this strategy. So generally என்ன சொல்றாங்கன்னா வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி வந்து டூ நத்திங் ஸ்ட்ராட்டஜி கிடையாது. பட் ஆனால் வந்து பெருசாக வேறு பண்ணுற மாதிரி இருக்காது, இருக்கிற எஃபர்ட்ஸ் மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும். புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் போடணுமான்னு கேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதாவது ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. சப்போஸ் ஒரு டக்குனு சேஞ்சஸ் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடரேட்டான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க தான் செய்யும். பட் ஆனால் ஹியூஜாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏதாச்சும் எக்ஸ்பென்ஷன் பண்ண போகிறோமான்னு கேட்டால் அந்த மாதிரி இதை பண்ண மாட்டோம். ஸோ வந்து ரிஸ்கோட பாயிண்ட் பார்க்குறப்ப பெரிய ரிஸ்க் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுனால கிடையாது, இருக்கிறத தான் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எப்படி ரிஸ்க் இருக்கும்? ஸோ ரிஸ்க் வந்து இதில் வந்து லிட்டரலி வந்து ரொம்ப கம்மின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, மேஜர் ரீசன் ஃபார் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு முக்கியமான காரணங்கள்னு பார்த்தோம்னா, the product has reached the maturity stage of the product life cycle. அந்த ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல, அது வந்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் மெச்சூரிட்டி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா ப்ராப்பராக ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண என்ன ஆகும், அடுத்து
டிக்ளைனிங் ஸ்டேஜுக்கு போயிடும். அப்போ டிஃபால்ட்டாக ப்ராடக்ட் வந்து வெளியே போயிடும். ஸோ அந்த டைமில் தான் வந்து ஸ்டெபிலிட்டியை பற்றி யோசிப்பாங்க. இருக்கிறத வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், மேனேஜ் பண்ணிக்கணுன்ற மாதிரி மெச்சூரிட்டி ஸ்டேஜை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. த ஸ்டாஃப் ஃபீல்ஸ் கம்ஃபர்டபுள் வித் தி ஸ்டேட்டஸ் கியூ அஸ் இட் இன்வால்வ்ஸ் லெஸ் சேஞ்சஸ் அண்ட் லெஸ் ரிஸ்க். அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே புதுசாக பண்ணுற மாதிரி இருக்கா. இதெல்லாம் என்ன பண்ணாங்களோ அதே வேலையை தான் ரிப்பீட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதே வந்து ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்க ஸ்டாஃப்ல இருந்து ஓனர்ஸ் இருந்து எல்லாத்துக்குமே வந்து புதுசாக ஒன்று பண்ணுமேன்னு சொல்லிட்டு ப்ரெஷராக இருக்கும், புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே பிரச்சனைகள் வரும், நிறைய ரிஸ்க் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுற இந்த மாதிரி பிஸ்னஸில் பார்த்தோன்னா ஸ்டாஃபுக்கு வந்து இத்தனை நாள் என்ன பண்ணாங்களோ அதே வேலையை திருப்பி பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பெருசாக கஷ்டமாக இருக்காது. அதே மாதிரி இட் இஸ் ஆப்டர் when the environment in which our organization is operating is relatively stable. ஜென்ரலாக வந்து எப்போ என்விரான்மெண்ட் வந்து டைனமிக்காக ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்கோ அப்போ தான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேர் இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு எக்ஸ்பேண்ட் as it is may be perceived as threatening. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது வந்து ஆபத்துன்னு தோணுதோ அந்தந்த ப்ராடக்ட் அந்தந்த மார்க்கெட்டில் வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆஃப்டர் ரேபிட் எக்ஸ்பேன்ஷன் a firm might want to stabilize and consider itself. ஒரு சில பிசினஸ் வரும் டக்குன்னு வேகமாக எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டே வந்திருப்பாங்க. ஒரு பயங்கரமான எக்ஸ்பென்ஷனுக்கு அப்புறம் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு அளவுக்கு தான் எக்ஸ்பெண்ட் ஆக முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்பெண்ட் ஆக முடியுமா? முடியாது. ஒரு எக்ஸ்டெண்டுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அந்த டைமில் வந்து ஸ்டெபிலிட்டி தான் தேவைன்ற மாதிரி சொல்கிறாங்க. why don't startup aim for stabilityன்னு சொல்லிட்டு ஒரு பேரா இருக்கு. a startup is an entrepreneurial venture in the early stage of ideation and development, generally created for சால்விங் ரியல் லைஃப் ப்ராப்ளம் த்ரூ டெக்னாலஜி. ஸ்டார்ட் அப்னா என்ன சொல்கிறாங்க, ஸ்டார்ட் அப்போட மீனிங் சொல்கிறாங்க. ஜென்ரலாக என்ன, எக்கனாமியில் இருக்க ப்ராப்ளமுக்கு புதுசாக சொல்யூஷன் கொண்டு வருவாங்க ஸ்டார்ட் அப்ஸ். ஃபார் இட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஆர் ஸ்பீட் அண்ட் அகிலிட்டி. பிகாஸ் ஆஃப் இட் பீயிங் in a nascent stage of operation, the stability on the other hand is more meaningful strategy when the size of operation is expanded to full capacity and business is at maturity stage. Thereby we rarely see startup aiming for ஸ்டெபிலிட்டின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்க பாயிண்ட்டும் மேலே படித்த பாயிண்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மீனிங்ஸ் கொடுக்கும். ஆனால் ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் அப் வந்து பிஸ்னஸ்ல என்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு போகணுன்ற மாதிரி பார்ப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஸ்டெபிலிட்டியாக அவங்க இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. மேலே பார்த்தோம்ல, ஜென்ரலாக ஸ்டார்ட் அப் என்ன பண்ணுவாங்க, ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து க்ரோத் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ பார்த்தா ஸ்டெபிலிட்டி பார்த்தோமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரோத் ஆர் எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி. க்ரோத் ஆர் எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி இஸ் இம்ப்ளிமெண்டட் பை redefining the business by enlarging the scope of business and substantially increasing the investment in business. பிஸ்னஸோட ஸ்கோப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, சேம் டைம் வந்து அதோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிஸ்னஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. It is a strategy that can be equated with dynamism, vigor, promise and success. It is often characterized by significant formation of goals and direction and major initiatives and more moves involving investment, exploration and onslaught into new product, new technology, new market, innovation, decisions and actions, programs and so on. The strategy may be the enterprise along the unknown and risk path full of promises and pitfalls. ஜென்ரலாக வந்து எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அவங்க இருக்கிற பிஸ்னஸில் இருந்து வேறு பிஸ்னஸ் போகிறது, இருக்கிற பிஸ்னஸை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஜென்ரலாக என்ன இருக்கும், ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கும். பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரலாம், லாஸ் வரலாம், இல்லை அவங்க போடுற காஸ்ட் எடுக்க முடியும், இல்லை எடுக்காமலும் போக சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கோல்ஸ் டைரக்ஷன் எல்லாமே வந்து ஒரு எஸ்டிமேட்டடாக இருக்கும். இப்போ தான் பண்ண போகிறோன்ற மாதிரி இருக்குமே தவிர இதுதான் எக்ஸாக்டாக நடக்க போகுதுன்னு கேட்டால் இல்லை. ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சக்ஸஸாகவும் இருக்கலாம், ஃபெயிலியராகவும் இருக்கலாம். அண்ட் சேம் டைம் வந்து அவங்க பண்ணுற அந்த நியூ இனோவேஷன்ஸ், நியூ டெக்னாலஜி, நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கு மேலேயுமே வந்து ஒரு ஹையரான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். அது எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி இன்வால்வ்ஸ் ரீடெஃபினிஷன் ஆஃப் தி பிஸ்னஸ் ஆஃப் தி கார்பரேஷன். ஸோ எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன ஆகுது, அந்த பிஸ்னஸோட அவங்க மூவ் பண்ணுற பிஸ்னஸோட டெஃபினிஷனே வந்து மாற்றி வேறு பாத்தில் கொண்டு போகும். எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ராட்டஜி இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி. ஸ்டெபிலிட்டியில் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், ஆனால் எக்ஸ்பேன்ஷனில் புதுசாக பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அதோட ஆப்போசிட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. While stability strategy rewards are limited and expansion strategy they are very high. In the matter of risk too, the two are opposite of each other. ஸோ ஸ்டெபிலிட்டியில் வந்து எக்ஸ்பேன்ஷன் இருக்குமா, ரிவார்ட் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. நார்மலாக என்ன இருக்கோ அதான் இருக்கும். ஆனால் எக்ஸ்பேன்ஷனில் ரிவார்டு இருக்கும். சேம் டைம் வந்து அங்கே ரிஸ்க் இருக்குமான்னு கேட்டால் ஸ்டெபிலிட்டியில் ரிஸ்க் இருக்காது. பட் ஆனால் இந்த இடத்துல எந்த அளவுக்கு ரிவார்டு இருக்கோ அந்த அளவுக்கு ரிஸ்க்குக்கும் சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. Expansion strategy leads to business growth. A firm with mammoth
growth ambition can meet its objective only through expansion strategy. ஸோ வந்து எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பிஸ்னஸோட க்ரோத்துக்கு வந்து ஒரு பேசிக் ஸ்டெப்பாக இருக்கும். சேம் டைம் வந்து எந்தெந்த பிஸ்னஸ்லாம் வந்து இந்த மேன் மவுத் க்ரோத் ஆம்பிஷன் சொல்கிறாங்க, அது வந்து ஒரு டேர்மு. எந்தெந்த பிஸ்னஸ்லாம் வந்து க்ரோத்தை வந்து ஆம்பிஷனாக வச்சுருக்காங்க, அப்படி வச்சுருப்பாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. The process of renewal of the firm through fresh investment, new business, new products, new market is facilitated only by expansion strategy. So the expansion strategy தான் வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நியூ ப்ராடக்ட்ஸ், நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டு, நியூ டெக்னாலஜி எல்லாமே அடாப்ட் பண்ணி நியூ மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரே ஆப்ஷன்ற மாதிரி சொல்கிறாங்க. The expansion strategy is a highly versatile strategy. It offers several permutations and combinations for growth. A firm opting for expansion strategy can generate many alternatives within the strategy by altering its propositions regarding products, market and functions and pick the one that suit it most. ஜென்ரலாக வந்து எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த பிஸ்னஸ் போகுதோ அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஏகப்பட்ட ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து ஒரு 10 லட்சம் ஒரு 50 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 50 லட்சம் போட போகிறாங்க அப்படின்னா அந்த 50 லட்சத்தை இதில் போட்டால் இவ்வளோ கிடைக்கும், அதில் போட்டால் இவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி போடலாமா, டெக்னாலஜி பேஸில் போடலாமா, இல்லை மேன் பவர் பேஸில் போடலாமா, இந்த சிட்டியில் போடலாமா, இல்லை அவுட்டர் சிட்டியில் போடலாமா, ரூரல் ஏரியா டீல் பண்ணலாமா, இல்லை அர்பன் ஏரியா டீல் பண்ணுறமா, எங்கே பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குன்ற மாதிரி ஏகப்பட்ட சாய்ஸஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து எதை சூஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட், ஆனால் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணால் ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஹோல்ஸ் வித்தின் இட்ஸ் ஃபோல்ட் 2 மேஜர் ஸ்ட்ராட்டஜி ரூட்ஸ். ஒன்று பார்த்தோன்னா இன்டென்சிஃபிகேஷனு, இன்னொன்று பார்த்தோன்னா டைவர்சிஃபிகேஷனு. போத் ஆஃப் தெம் ஆர் growth strategies. The difference lies in the way in which the firm actually pursue the growth. ஸோ வந்து எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜிலையுமே பார்த்தோன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இன்டென்சிஃபிகேஷன், இன்னொன்று டைவர்சிஃபிகேஷன். ரெண்டுமே வந்து க்ரோத் ஸ்ட்ராட்டஜி தான், ஆனால் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் வேல இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து க்ரோத் ஆர் எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி ரீசன் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, இட் பிகம் இம்பரேட்டிவ் when environment demand increase in pace of activity. The strategist may feel more satisfied with the prospects of growth from expansion. Chief executive may take pride in presiding over organizations perceived to be growth oriented. Expansion may lead to greater control over the market with competitor. The advantage from the experience curve and the scale of operations may accrue. The expansion also includes intensifying, diversifying, acquiring, merging businesses. Therefore growth strategy can take the following forms என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ வந்து எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு ப்ராடக்ட் மேக் பண்ணிருக்கோம், ஒவ்வொன்றா மேக் பண்ணுறதுக்கும் அட்டன்டைமில் 100 மேக் பண்ணுறதுக்கும் காஸ்ட் டிஃபர் ஆகுமா? எக்கனாமிக்ஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் நம்ம எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? காஸ்ட் லீடர்ஷிப் இப்போ வந்து சின்னதாக இப்போ பென்சில் வந்து ஒரு பென்சில் உருவாக்குறதுக்கும் 1 லட்சம் பென்சில் உருவாக்குறதுக்கும் காஸ்ட்டை பார்த்தோன்னா கம்மியாக இருக்கும்ல. ஐட்டம் வைஸாக பார்க்க பர் யூனிட் காஸ்ட் வந்து டிக்ளைன் ஆகுமா? அதான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கர்வில் அவங்க டீல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பர் யூனிட் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு, சேம் டைம் வந்து காம்படிட்டரை கம்பேர் பண்ணுறப்ப மார்க்கெட்டில் வந்து அதிகமாக ஷேர்ஸ் வச்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸை வந்து வேறு ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு, சேம் டைம் வந்து அதில் இருக்க ஆஃபீஸர்ஸ்னால் ஓனர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ப்ரைடாக ஃபீல் பண்ணுவாங்களா, அவங்க பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகிறப்ப அவங்க வந்து ஒரு மாதிரி ப்ரைடாக ஃபீல் பண்ணுவாங்க, அந்த ஃபீலிங்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேறு என்ன சொல்கிறாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்கான ரீசன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இங்கே டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷனில் பார்த்தோன்னா 2 இருக்குது. ஒன்று இன்டர்னல் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று எக்ஸ்டர்னல் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி. இன்டர்னல் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தோன்னா எக்ஸ்பான்ஷன் த்ரூ இன்டென்சிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் த்ரூ டைவர்சிஃபிகேஷன் 2 இருக்குது. ஸோ எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ராட்டஜி 2, ஒன்று இன்டர்னல், இன்னொன்று எக்ஸ்டர்னல். அந்த இன்டர்னலில் பார்த்தோன்னா எக்ஸ்பான்ஷன் த்ரூ இன்டென்சிஃபிகேஷன், எக்ஸ்பான்ஷன் த்ரூ டைவர்சிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டர்னலில் பார்த்தோன்னா என்ன இருக்கு, கீழே வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸ்டர்னல் க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸில் இன்னும் ஃபர்தராக வந்து கிளாசிஃபிகேஷன் இல்லை, சிம்பிளாக டேரெக்டாக கான்செப்ட்லேயே வந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்க்குறோம்ல, எக்ஸ்பான்ஷன் த்ரூ இன்டென்சிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் த்ரூ டைவர்சிஃபிகேஷன், அது வந்து இன்டர்னலில், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் இருக்குது. இந்த 3 ஹெட்டிங்கும் பார்த்து முடிச்சனாலே கிட்டத்தட்ட ஒரு 20 பேஜஸ் கிட்ட முடிஞ்சிருது. அது வந்து டேரக்டாக சப் ஹெட்டிங் வரலன்னு சொல்கிறேன். இப்போ இன்டர்னல் டைவர்சிஃபிகேஷனுக்கும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் 2 பார்த்தோமா, அதுக்குள்ளே தானே வந்து
இன்டர்னல் இன்டென்சிஃபை மீன் எக்ஸ்பான்ஷன் த்ரூ இன்டென்சிஃபிகேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பான்ஷன் த்ரூ டைவர்சிஃபிகேஷன் எதில் இருக்குது, இன்டர்னல் குரூத் ஸ்ட்ராட்டஜியில் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் குரூத் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, டேரெக்டாக வந்து கான்செப்டே வந்துருதுன்னு சொல்கிறேன். புரியுதா? ஸோ இந்த இன்டர்னல் குரூத் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எக்ஸ்பான்ஷன் த்ரூ இன்டென்சிஃபிகேஷன், அதுக்கப்புறம் டைவர்சிஃபிகேஷன். அந்த இன்டென்சிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, எக்ஸ்பான்ஷன் ஆர் growth through intensification means organization tries to grow internally by intensifying its operation either by market penetration or market development or by product development. It tries to cash on its internal capability and internal resources. The firm can intensify by adopting any of the following strategy. என்ன பண்ணுதுன்னா, எக்ஸ்பான்ஷன் ஆர் growth through intensificationல வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து அதுகிட்ட இருக்க இன்டர்னல் ரிசோர்ஸஸ் அப்புறம் அதோட எபிலிட்டியை வச்சு எப்படி வந்து நியூவாக கேஷ் காம்பனன்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியுன்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறது, எக்ஸ்ட்ரா வேற ஒரு மார்க்கெட்டுக்கு போய் மார்க்கெட் கேப்சர் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆர் மார்க்கெட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் மார்க்கெட் பெனட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு 3 கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் இன்டென்சிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தோன்னா மார்க்கெட் பெனட்ரேஷன் ஒன்று இருக்கும், அண்ட் தென் வந்து மார்க்கெட் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இந்த 3மே வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ உள்ள கேஸ் ஸ்டடிஸ் வருதுன்னா இன்டெப்த்தாக எப்படி சொல்கிறதுனா, இப்போ டக்குன்னு உள்ள வந்து மார்க்கெட் டெவலப்மெண்ட் வந்து அந்த கேஸ் ஸ்டடியில் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படித்து பார்க்குறப்ப இந்த மார்க்கெட் டெவலப்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகும். புரியுதா? ஏன்னா எல்லாமே எக்ஸ்பென்ஷன் தான். மார்க்கெட் பெனட்ரேஷன்னாலும் எக்ஸ்பென்ஷன் தான், மார்க்கெட் டெவலப்மெண்ட்னாலும் எக்ஸ்பென்ஷன் தான், சேம் டைம் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்னாலும் எக்ஸ்பென்ஷன் தான். கொஸ்டினில் வந்து இங்கே எந்த எக்ஸ்பென்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா இந்த 3 இல்லை அதுக்கப்புறம் பின்னாடி வரப்போகுது இல்லை எக்ஸ்டர்னலாக அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ வந்து இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும். அப்படின்னா தான் வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தோன்னா வந்து மார்க்கெட் பெனட்ரேஷன். ஹைலி காமன் எக்ஸ்பென்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் மார்க்கெட் பெனட்ரேஷன் ஆன் தி கரண்ட் பிஸ்னஸ். Firm direct its resources to profitable growth of its existing product in the existing market. ஸோ ஜென்ரலாக வந்து மார்க்கெட் பெனட்ரேஷன் என்ன ஆகும்னா, அதோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் இருக்கும்ல, அது டீல் பண்ணுற ப்ராடக்ட்டை அது டீல் பண்ணுற மார்க்கெட்டில் இன்னும் அதிகமாக புஷ் பண்ணுவாங்க. ஸோ வந்து மார்க்கெட் பெனட்ரேஷன் சிம்பிள், 2 ஒன்று எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட், எக்ஸிஸ்டிங் மார்க்கெட். புரியுதா? ரெண்டுமே எக்ஸிஸ்டிங் அவங்கள்ட்ட இருக்க பழைய ப்ராடக்ட்டு, அதே மாதிரி பழைய மார்க்கெட். எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்னா வந்து மார்க்கெட் பெனட்ரேஷன். அதுக்கப்புறம் மார்க்கெட் டெவலப்மெண்ட் என்ன ஆகும்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் present product to customers in related market area by adapting different channels of distribution or by changing the content of advertising or promotional media. So market development என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, அதில் இருக்க ப்ரெசன்ட் ப்ராடக்ட்டு பட் ஆனால் ஸ்டில் டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் நோக்கி கொண்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ மார்க்கெட் பெனட்ரேஷன்னா சேம் ப்ராடக்ட்டு சேம் மார்க்கெட்டில் டீல் பண்ணுறது. அதே மார்க்கெட் டெவலப்மெண்ட்னா எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் தான், பட் ஆனால் வேற ஒரு மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிட்டு சேலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் சப்ஸ்டான்ஷியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் ஆர் கிரியேஷன் ஆஃப் நியூ பட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் தட் கேன் பி மார்க்கெட்டட் டு கரண்ட் கஸ்டமர்ஸ் த்ரூ எஸ்டாப்ளிஷ்டு சேனல்ஸ். ஸோ வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, அவங்கள்ட்ட ஆல்ரெடி ப்ராடக்ட் இருக்கும்ல, அந்த ப்ராடக்ட்ல இருந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன், புரியுதா, அந்த ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராடக்டை மேக் பண்ணி அவங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கே சேல் பண்ணுறது தான் வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இந்த 3 கான்செப்ட் சரியா? ஸோ வந்து ஹெச்ஆர்என்எஃப் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காரு, கீழே இருக்கு ப்ராடக்ட் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் கிரிட். இங்கே வந்து 3மே இருக்கும், மார்க்கெட் பெனட்ரேஷன், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் மார்க்கெட் டெவலப்மெண்ட்டு, கூட வந்து டைவர்சிஃபிகேஷன் இன்வால்விங் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்டு நியூ மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட் பெனட்ரேஷன் கீழே பாருங்களேன், மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ப்ராடக்ட் யூசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அது ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணுறாங்களா அந்த ஃப்ரீக்வன்சி டைமும் இன்க்ரீஸ் ஆகுது, குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சேம் டைம் வந்து நியூ அப்ளிகேஷன் ஃபார் கரண்ட் யூசேஜ் சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து சேம் ப்ராடக்ட் சேம் மார்க்கெட் டீல் பண்ணுறப்ப என்ன ஆகும், அந்த மார்க்கெட்டில் வேற ஒரு ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணுறோம், நம்ம ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ மார்க்கெட் ஷேர் அதிகமாகும், மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுறோம், சேம் டைம் ப்ராடக்ட்டும் வந்து அதிகமாக சேல் ஆகும், அதை யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. மார்க்கெட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தோம்னா எக்ஸ்பேண்ட் ஜாகிரபிக்கலி டார்கெட் நியூ செக்மெண்ட்ஸ். ஸோ அந்த மார்க்கெட்டை விட்டு வேற ஒரு ஊருக்கோ வேற ஒரு ஸ்டேட்டுக்கோ போயிட்டு அங்கே இருக்க மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தோன்னா ஆட் ப்ராடக்ட் ஃபியூச்சர்ஸ், ப்ராடக்ட் ரிஃபைன்மெண்ட், டெவலப் அ நியூ ஜென்ரேஷன் ப்ராடக்ட், டெவலப் அ நியூ ப்ராடக்ட் ஃபார் தி சேம்
மார்க்கெட். புதுசாக வந்து ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுறாங்க. எதுக்கு ஏற்ற மாதிரி, கரண்ட் ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி, இல்லை அந்த ப்ராடக்ட் வந்து லிட்டில் மாடிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டில் இருக்க பீப்புளுக்கே வந்து சர்வ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி டைவர்சிஃபிகேஷன் இன்வால்விங் நியூ ப்ராடக்ட் அண்டு நியூ மார்க்கெட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு புதுசாக ஒரு மார்க்கெட் மேக் பண்ணி அது புது மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறாங்களா, அதான் வந்து டைவர்சிஃபிகேஷன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எக்ஸ்பேன்ஷன் அண்ட் க்ரோத் த்ரூ டைவர்சிஃபிகேஷன். ஸோ மேலே பார்த்தது எல்லாமே என்ன, எக்ஸ்பேன்ஷன் அண்ட் க்ரோத் த்ரூ இன்டென்சிஃபிகேஷன். அதில் 3 இருக்குது. ஒன்று மார்க்கெட் பெனட்ரேஷனு, மார்க்கெட் டெவலப்மெண்ட்டு, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு. அடுத்து பார்த்தோன்னா வந்து எக்ஸ்பேன்ஷன் அண்ட் க்ரோத் த்ரூ டைவர்சிஃபிகேஷன். When a firm tries to grow and expand by diversifying into various products or field, it is called growth by diversification. This is also an internal growth strategy. Innovative and creative firms always look for opportunities and challenges to grow, to venture into new area of activity and break new frontiers with zeal of entrepreneurship using their internal resources. ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எப்போ வந்து ஃபர்ம் வந்து அவங்க ப்ராடக்டை தாண்டி வேறு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல்டுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அதான் வந்து டைவர்சிஃபிகேஷன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜென்ரலாக பார்த்தோன்னா இது வந்து ஒரு இன்டர்னல் growth ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ம் வந்து இனோவேட்டிவாகவும் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுன்ற மாதிரி யோசிப்பாங்க. They feel that diversification offers greater prospects of growth and profitability than intensification. ஸோ ஜென்ரலாக வந்து டைவர்சிஃபிகேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா வந்து க்ரோத்தும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் இன்டென்சிஃபிகேஷனோட இதில் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றவங்க தான் இந்த டைவர்சிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுறாங்க. The diversification is defined as an entry into new product or product line, new service or நியூ மார்க்கெட். ஜென்ரலாக வந்து புதுசாக ஒன்றுக்குள்ளே என்ட்ராகிறாங்க, எக்ஸிஸ்டிங் கிடையாது. நியூ ப்ராடக்ட் இல்லை நியூ ப்ராடக்ட் லைனு. அதே மாதிரி நியூ மார்க்கெட்டு இன்வால்விங் சப்ஸ்டான்ஷியலி டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ், டெக்னாலஜி அண்ட் நாலேஜ். ஸோ வந்து அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி, டெக்னாலஜி யூஸ் பண்ணி, அவங்க நாலேஜ் யூஸ் பண்ணி புதுசாக ஒரு மார்க்கெட்லையும் புதுசாக ஒரு ப்ராடக்ட்லையும் டீல் பண்ணுறது தான் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்றாங்க. When an established firm introduces a new product which has little or no affinity with its present product line and which is meant for new class of customers different from existing customer group, this process is known as conglomerate diversification. ஸோ வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஃபர்ம் வந்து என்ன பண்ணுறாங்க, புதுசாக வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களோட ப்ரெசென்ட் ப்ராடக்ட்ல இருந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்ட் வந்து யாருக்கான ப்ராடக்ட் பார்த்தோன்னா அவங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கான ப்ராடக்ட் கிடையாது, புதுசாக வேற ஒரு நியூ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கான ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அது வந்து காங்க்ளோமெரேட் டைவர்சிஃபிகேஷன்ற மாதிரி சொல்கிறாங்க. போத் தி டெக்னாலஜி ஆஃப் தி ப்ராடக்ட் அண்ட் தி மார்க்கெட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ப்ரெசென்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அவங்க போகிற மார்க்கெட் எல்லாமே வந்து அவங்களோட பழைய எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் பழைய டெக்னாலஜி கூட சம்மந்தப்பட்டதாக இருக்காது, எல்லாமே வந்து புதுசாக இருக்கும். ஃபார் சம் ஃபர்ம்ஸ் டைவர்சிஃபிகேஷன் இஸ் அ means of utilizing their existing facility and capabilities in a more effective and efficient manner. They may have excess capacity or capability in manufacturing facility, investable funds and marketing channels, competitive standing, market prestige, managerial and other manpower, research and development, raw material sources and so forth. The another reason for diversification lies in its synergic advantages. It may be possible to improve the sales and profit of existing product by adding suitably related or new product because of linkages in technology and are in markets. ஸோ வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில ஃபர்ம்ஸ் வந்து அவங்களோட எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட், எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி அதை மட்டுமே பேஸாக யூஸ் பண்ணி அதுலேருந்து ரிலேட்டட் ப்ராடக்ட்லாம் வச்சு டைவர்சிஃபிகேஷன் கொண்டு போகிறாங்க. மேலே பார்த்தது வேற, கீழே பார்த்தது வேற. அதே மாதிரி கீழே வந்து 2 விதமாக பிரிப்பாங்க டைவர்சிஃபிகேஷன். ஒன்று காங்க்ளோமெரேட், இன்னொன்று கான்சென்ட்ரிக். கீழே இருக்கா கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷன், அதுக்கப்புறம் காங்க்ளோமெரேட் டைவர்சிஃபிகேஷன். டைவர்சிஃபிகேஷன் இன்டு ரிலேட்டட் பிஸ்னஸஸ் டு பெனிஃபிட் ஃப்ரம் தி சினர்ஜிஸ்டிக் கெயின்ஸ். ஸோ இந்த கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷனாக என்னன்னா, அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்குள்ளே போவாங்க. அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி இருக்கும்ல, எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜி, அது வந்து அவங்க நியூவாக என்ட்ரு ஆகிற பிஸ்னஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து ஒரு சினர்ஜி பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சேம் டைம் வந்து கஸ்டமர்ஸில் இருந்து, மார்க்கெட்டில் இருந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியே தெரியும், ஆனால் நியூ பிஸ்னஸ். ஸோ அது வந்து கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷன். காங்க்ளோமெரேட் டைவர்சிஃபிகேஷனை மேலே பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக அன்ரிலேட்டட் பிஸ்னஸ் டு எக்ஸ்ப்ளோர் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி பியாண்ட்
எக்ஸிஸ்டிங் ஏரியா ஆஃப் எக்ஸ்பிரஸ். அவங்க சம்மந்தமே இல்லாத புது பிஸ்னஸ் எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜிலேருந்து எதுவுமே வந்து அவங்களுக்கு கை கொடுக்காது. ஃப்ரெஷ்ஷாக தான் அவங்க பார்ப்பாங்க. அது வந்து காங்க்ளோமரேட் டைவர்சிஃபிகேஷன். இன்னொன்று வந்து கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷன். தேர்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க, அதான் வந்து எக்ஸ்பேன்ஷன் த்ரூ இனோவேஷன். இது மூணுமே வந்து டைவர்சிஃபிகேஷனில் வரும். அங்கே ஒரு 3 வரும். அது வந்து என்னது, இன்டென்சிஃபிகேஷன். என்னென்ன ஸோ அது 3 வந்து இன்டென்சிஃபிகேஷன், எக்ஸ்பேன்ஷன் த்ரூ இன்டென்சிஃபிகேஷனில் அது 3 வரும். இந்த எக்ஸ்பேன்ஷன் த்ரூ டைவர்சிஃபிகேஷனில் பார்த்தோம்னா இங்கே பார்த்துற காங்க்ளோமரேட்டு, கான்சென்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் இனோவேஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த கான்சென்ட்ரிக்ல என்ன சொல்கிறாங்கன்னா, கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷன் டேக்ஸ் பிளேஸ் வென் தி ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிலேட்டட். ஓகேவா, ப்ராடக்ட்ஸ் வந்து ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அது வந்து concentric diversification. In this diversification, new business that is to be diversified into is linked to the existing business. இங்கே பார்த்தோன்னா புதுசாக அவங்க ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் வந்து பழைய பிஸ்னஸ் கூட ஒரு லிங்கேஜ் இருக்கும். அந்த லிங்கேஜ் வந்து அதோட ப்ராசஸ் மூலமாக இருக்கலாம், இல்லை அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜி மூலமாக இருக்கலாம், இல்லை அவங்க யூஸ் பண்ணுற மார்க்கெட்டிங் சேனல்ஸ் மூலமாக கூட இருக்கலாம். The new product is a spin-off from the existing facility and product processes. This means that in concentric diversification too, there are benefits of synergy with current operations. ஸோ வந்து இந்த concentric diversificationல synergy benefit வந்து இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. The new product is only connected in a loop-like manner at one or more points in the firm existing process, technology, product chain. For example, a company producing cloth ventures into manufacture of shoes. இந்த கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷன் ஜென்ரலி அண்டர்ஸ்டாண்ட் டூ டைரக்ஷன். ஒன்று வந்து பார்த்தோன்னா வெர்டிக்கல், அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் இன்டெகிரேஷன்ஸ். ஸோ அந்த பழைய ப்ராடக்ட் வந்து நியூ ப்ராடக்ட் கூட ஏதோ லூப் மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கம்பெனி ப்ரொடியூசிங் கிளாத்து வெஞ்சர் இன் டு தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஷூஸ். கிளாத் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி இப்போ ஷூ மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி கூட ஒரு வெஞ்சர் பண்ணுறாங்க, சேர்ந்து பண்ணுறாங்க. இது வந்து கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்பிளாக இந்த சிங்கிள் லைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ள வந்து இன்னும் ஒரு தெளிவான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த கான்சென்ட்ரிக் டைவர்சிஃபிகேஷனே வந்து பார்த்தோன்னா அகைன் ரெண்டாக பிரியுது. ஒன்று வெர்டிக்கலி இன்டெகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன், இன்னொன்று ஃபார்வர்ட் அண்டு அந்த வெர்டிக்கலி இன்டெகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஹரிசாண்டல் இன்டெகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன். அந்த வெர்டிக்கல் இன்டெகிரேட் டைவர்சிஃபிகேஷன் அகைன் ரெண்டாக பிரியும். ஒன்று ஃபார்வர்டு இன்டெகிரேஷன், இன்னொன்று பார்த்தோன்னா பேக்வர்ட் இன்டெகிரேஷன். இந்த சாப்டர் நீங்கள் எடுத்தோடனே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணினா எழுதி பார்த்துக்கோங்க, எதுக்கு எது வரும்ன்ற மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன் மட்டும், ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி. இங்கே ஃப்ளோ சார்ட் கொடுத்துருப்பாங்க எங்கேயாச்சும் ஒரு பேஜில். பட் இருந்தாலும் அந்த ஃப்ளோ சார்ட் நீங்களே போட்டு பார்த்துட்டிங்கன்னா எதுக்கு எது வரும்ன்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இன் வெர்டிக்கலி இன்டெகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன், firms opt to engage in business that are related to the existing business of the firm. ஸோ வந்து இந்த வெர்டிக்கல் இன்டெகிரேஷன் என்ன ஆகும்னா, ஃபர்ம் வந்து அவங்களோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் கூட ரிலேட்டான ப்ராடக்ட்ஸில் டீல் பண்ணுவாங்க. The firm remains vertically within the same process sequence, move forward or backward in the chain, and enters specific product or process steps with the intention of making them into a new business for the firm. The characteristic feature of a vertically integrated diversification is that firm remains in vertically linked product process chain. A firm can either opt for forward or backward integration or horizontal integration. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, வெர்டிக்கல் இன்டெகிரேஷனில் ஃபர்ம் இருக்கும். ஜென்ரலாக வந்து பிஸ்னஸ் வந்து இப்படியும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், மேலே சப்ளை சைடாகவும் போகலாம், அப்படி இல்லைன்னா டவுன்வர்டாக போய் கஸ்டமர் சைடாகவும் போகலாம். சேம் டைம் வந்து அவங்களோட காம்படிட்டர் சைடு ஹரிசாண்டலாகவும் போக முடியும். ஸோ வெர்டிக்கல் இன்டெகிரேஷன் என்ன ஆகும்னா, பிஸ்னஸ் இங்கே இருக்கா அப்படின்னா அவங்க வந்து வெர்டிக்கலி ஒன்று மேலே மூவ் ஆவாங்க, அப்படி இல்லைன்னா கீழே மூவ் ஆவாங்க. எக்ஸாம்பிள் ஹோல்சேலாக இருக்காங்க அப்படின்னா ரீடெயிலாக மாறலாமான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் யோசிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, நம்மளே வந்து மேனுஃபேக்சராக மாறலாமான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் யோசிப்பாங்க. ஸோ அவங்க பிஸ்னஸ் வந்து அந்த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் கூட ஒரு லிங்கேஜோட தான் இருக்கும். அதுலேருந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எப்படி டிரைவ் பண்ணுன்ற மாதிரி பார்ப்பாங்க. அதனால தான் ஒன்று ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் இன்டெகிரேஷன் சொல்லிட்டு அது ரெண்டாக பிரியுது. ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் இன்டெகிரேஷன் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் வெர்டிக்கலி இன்டெகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன். இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா அந்த வெர்டிக்கலி இன்டெகிரேட் டைவர்சிஃபிகேஷனுக்குள்ள தான் வரும். இன் வெர்டிக்கலி இன்டெகிரேட் டைவர்சிஃபிகேஷன், firm opt to engage in business that are vertically related to existing business of the firm. The firm remains vertically within the same process. While diversifying, firm opt to engage in business that are linked forward or backward in the chain. இது ஜென்ரலாக மேலே பார்த்து அதே பேரா தான் கீழே இருக்குது, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பேக்வர்ட் இன்டெகிரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, பேக்வர்ட் இன்டெகிரேஷன் இஸ் கன்சர்ன் வித் கிரியேஷன் ஆஃப் எஃபெக்டிவ் சப்ளை பை என்டரிங் பிஸ்னஸ் ஆஃப் இன்புட் ப்ரொவைடர்ஸ். புரியுதா? ரெண்டு இன்டெகிரேஷன் இருக்குது, ஒன்று பேக்வர்ட் இன்டெகிரேஷன், இன்னொன்று ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன்.
பேக்வர்ட் இன்டெகிரேஷன் நோக்கி போகிறப்ப நமக்கு என்ன ஆகும்னா அவங்க கிடைக்கிற சப்ளை இருக்கும்ல, அது வந்து எஃபெக்டிவ் சப்ளை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இன்புட் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், சப்ளையர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போகிறாங்க. அதான் பேக்வர்ட் இன்டெகிரேஷன். அவங்களுக்கு வர இன்புட்ஸ் வந்து என்ன பேக்வர்டா, அங்கேருந்து அந்த இன்புட்ஸை வந்து அவங்க பெட்டரான இவங்களே மேனுஃபேக்சர் பண்ண என்ன ஆகும், காஸ்ட்டு கம்மியாகும். அதான் அந்த ப்ராஃபிட் மார்ஜின் இல்லாமல் இவங்க பண்ண முடியும்ல. ஸோ அதான் வந்து இதில் வந்து கிரியேஷன் ஆஃப் எஃபெக்டிவ் சப்ளை ஆஃப் input providers. Strategy employed to expand profit and gain greater control over production supply. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன ஆகும்னா அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸை வந்து மாற்றும். சேம் டைம் வந்து அவங்களோட ப்ரொடக்ஷன் மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சம்டைம்ஸ் வந்து இன்புட்ஸ் வந்து நான் இவ்வளோ தான் கொடுப்பேன், இவ்வளோ தான் இருக்குன்ற மாதிரி சப்ளை டிமாண்ட் பண்ணலாம். பட் இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறப்ப அவங்களுக்கு எவ்வளோ ரெக்யர்மெண்ட் இருக்கோ அவ்வளோ தூரம் பண்ணிக்க முடியுமா. அதே மாதிரி காஸ்ட்டு, இதுக்கு வந்து இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, நான் இந்த ரேட்டு தான் கொடுப்பேன். ஈவன் தான் காஸ்ட் வந்து 100 rupees இருந்தாலும் இல்லை மார்க்கெட்டை வேறு மாதிரி சப்ளை பண்ணுறதில்ல, நான் வந்து 200 தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு சப்ளையர் வந்து டிமாண்ட் பண்ண முடியும். ஒருவேளை அதை நம்மளே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எந்த காஸ்ட்டுக்கு வருதோ அந்த காஸ்ட்டுக்கு பண்ணி நம்ம ஈஸியாக வந்து அடுத்த ஸ்டெப்பை கொண்டு போக முடியும்ல. ஸோ அதனால் சொல்கிறாங்க காஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எ லார்ஜ் சூப்பர் மார்க்கெட் செயின் கன்சிடர் டு பர்ச்சேஸ் அ நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் தட் வில் ப்ரொவைட் இட் அ சிக்னிஃபிகன்ட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஜென்ரல் சூப்பர் மார்க்கெட் என்ன ஆகும், அவங்க வந்து வெளியே போயிட்டு ஒரு பக்கமாக இருந்து எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்து விற்பாங்க. அவங்களே சொந்தமாக தோட்டம் வச்சுருந்தாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து டேட்டா விற்கிறது தானே. ஸோ வந்து வெளியே வாங்கணும்னு அவசியம் இல்லை. என்ன வேணுமோ அவங்களுக்கு எது சேல் ஆகுதோ அந்த காய்கறியை போட்டு விவசாயம் பார்த்து அதை டேட்டா மார்க்கெட்டில் சேல் பண்ண முடியும். இது வந்து சப்ளையர் பாயிண்ட் ஆஃப் வியூ லைக் பேக்வர்ட் இன்டெகிரேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஆன் தி அதர் ஹேண்ட், ஃபார்வர்ட் இன்டெகிரேஷன் இஸ் மூவிங் ஃபார்வர்ட் இன் தி வேல்யூ ஆஃப் செயின் and entering business line that use existing product. The forward integration will also takes place where origination enter into business of distribution channels. For example, a coffee bean manufacturer may choose to merge with coffee cafe. இங்க என்ன அது பார்த்தோம்னா வந்து பிஸ்னஸ் கூட லிங்க் ஆன தான். பட் ஆனால் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த பிஸ்னஸ் நம்ம என்டர் ஆகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து காஃபி பீன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து மேக் பண்ணுறவங்களா இருக்கும். ஆனால் அந்த காஃபி ஷாப் வந்து அந்த பீன்ஸ் வச்சு தான் காஃபி போட்டு கொடுப்பாங்க. இப்போ நம்மளே ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணோம்னா அந்த பீன்ஸை டேட்டா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபார்வர்ட் இன்டெகிரேஷனுக்கான எக்ஸாம்பிள், அந்த கான்செப்ட் பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஹரிசாண்டல் இன்டெகிரேட்டட் டைவர்சிஃபிகேஷன். நெக்ஸ்ட் கான்செப்ட், எ ஃபர்ம் கெட்ஸ் ஹரிசாண்டலி டைவர்சிஃபைட் பை integrating through acquisition of one or more similar businesses operating at the same stage of production marketing chain. They can also integrate with the firms producing complementary products or byproducts or by taking over competitor products. The following figure explains the horizontal diversification where textile mill 1 acquires textile mill 2 and 3 as well as. ஸோ ஹரிசாண்டல் டைவர்சிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நம்ம காம்படிட்டர் இருப்பாங்கல்ல அவங்களோட பிஸ்னஸே அக்வைர் பண்ணுறது, அவங்க பிஸ்னஸையே வாங்கி அவங்க கூட சேர்ந்து பண்ணுறது, இல்லை அவங்க பிஸ்னஸையே கேப்சர் பண்ணி பண்ணுறது. இதுதான் வந்து ஹரிசாண்டல் இன்டெகிரேஷனுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி பார்த்தோம்னா வந்து கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க தெரியுதா, சைடில் ரா மெட்டீரியல், இன்டர்மீடியட் குட்ஸ், மேனுஃபேக்சர், மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆஃப்டர் சேல் சர்வீஸ், இதெல்லாம் கீழே பார்த்தோன்னா அப்படியே ஃபார்வேர்டு, மேலே போனோன்னா பேக்வேர்டு. அதே மாதிரி ஹரிசாண்டலுக்கு பை ப்ராடக்ட்ஸ் கம்பெனியை கேப்சர் பண்ணுறது, காம்படிட்டர் ப்ராடக்டை கேப்சர் பண்ணுறது, அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே வந்து எது கீழே பார்த்தோம், கான்செப்ட் டைவர்சிஃபிகேஷன் கீழே 2 இருக்குது. ஒன்று வெர்டிக்கல், இன்னொன்று ஹரிசாண்டல். வெர்டிக்கல் கீழே ஃபார்வர்டு, பேக்வேர்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்க்க போகிறது காங்க்ளோமரேட். காங்க்ளோமரேட் டைவர்சிஃபிகேஷன். இன் காங்க்ளோமரேட் டைவர்சிஃபிகேஷன் நோ லிங்கேஜஸ் ரிலேட்டட் டு ப்ராடக்ட், மார்க்கெட் ஆர் டெக்னாலஜி. இந்த ப்ராடக்ட், மார்க்கெட்டு, டெக்னாலஜி நோ லிங்கேஜ்ன்றது கீவேர்டு. சரியா? ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, the new business or products are distinguished from the existing business. எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் கூட இருக்கிற ப்ராடக்ட் கூட புதுசாக பண்ண ப்ராடக்ட் வந்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. இட் இஸ் அ டோட்டலி unrelated diversification. In process technology and function there is no connection. Process technology function கூட எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது நியூ ப்ராடக்ட்டுக்கும் அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டுக்கும். The conglomerate diversification has no common thread at all with the firm's present position. Firm's present positionக்கும் conglomerate diversification ப்ராடக்ட்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது, எந்த ஒரு சிமிலாரிட்டி இருக்காது. The cement manufacturer diversify into manufacture of steel and ரப்பர் ப்ராடக்ட். எக்ஸாம்பிளுக்கு சிமெண்ட் வந்து ஒருத்தவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அவங்க வந்து புதுசாக ரப்பரும் ஸ்டீலும் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே யூஸ் பண்ண டெக்னாலஜி வேறு, நீங்கள் யூஸ் பண்ண டெக்னாலஜி வேறு, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்
ரிலேட்டட் விசஸ் அன்ரிலேட்டட். ரிலேட்டட்னா யாரு? கான்சென்ட்ரிக் பார்த்தோம். அன்ரிலேட்டட்னா காங்க்ளமரேட் பார்த்தோம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஷேர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆர் ஷேர் ஆஃப் அசெட் ஆர் காம்பிடன்சிஸ் பை எக்ஸ்ப்ளோரிங். ஸோ அந்த ரிலேட்டட் டைவர்சிஃபிகேஷனில் இருக்கிற அசெட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், அந்த பிராண்டோட குட்வில்லை யூஸ் பண்ணிக்க முடியும், இருக்கிற மார்க்கெட்டிங் சேனல்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும், சேல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்க முடியும், மேனுஃபேக்சரிங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அங்கே இருக்க R&D டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, இது எல்லாமே வந்து சிமிலர் ப்ராடக்ட் ரிலேட்டட் ப்ராடக்டாக இருந்தால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இதே அன்ரிலேட்டட் ப்ராடக்டாக இருந்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் நியூ ப்ராடக்ட் ஆர் போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். புதுசாக டெக்னாலஜி வந்து எம்ப்ளாய் பண்ணும், அதே மாதிரி நியூ ப்ராடக்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணும். ரெடியூஸ் ரிஸ்க் பை ஆப்ரேட்டிங் இன் மல்டிபிள் ப்ராடக்ட் மார்க்கெட். நம்ம அந்த இதே வந்து ரிலேட்டட் ப்ராடக்ட்லேயே டீல் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அந்த ப்ராடக்ட் எல்லாமே அவுட் ஆஃப் டேட் ஆகுது, லைக் எக்ஸ்பயர்னா இதுவும் சேர்ந்து போயிடும். இப்போ புதுசாக அவங்க டீல் பண்ணுறப்ப ஈவன் அந்த பழைய பிஸ்னஸே வந்து ஃபெயிலியர் ஆனாலும் இந்த புது பிஸ்னஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்ஷனாக நிற்கும். ஸோ வந்து ரெடியூஸ் ரிஸ்க் பை ஆப்ரேட்டிங் மல்டிபிள் ப்ராடக்ட் மார்க்கெட். அதுக்கப்புறம் டிஃபெண்ட் அகேன்ஸ்ட் டேக் ஓவர் பிட்ஸ். அதுக்கப்புறம் ப்ரொவைட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ட்ரெஸ்ட்ன்ற மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் ரிலேட்டடுக்கும் அன்ரிலேட்டடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. Is it really worth expanding so much to diversify business into unrelated product? இப்போ அன்ரிலேட்டட் ப்ராடக்ட்ல போய் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரியலாக ஒர்த்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. Despite of its complexity, conglomerate diversification financially makes a lot of sense. It creates access of new pool of customers, thereby expanding its customer base. It allows access to market and cross-selling new products, leading to increased revenues. The further it aids the management of losses in business, profit in one business can be used to keep the loss of making business afloat within the same organization. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸில் என்டர் ஆகிறப்ப ஈவன் வந்து ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆனாலும் இன்னொரு பிஸ்னஸில் ஒரு ப்ராஃபிட்டை வச்சு அந்த லாஸ் வந்து காம்பன்சேட் பண்ணிக்க முடியும், ரிஸ்க் கம்மி, நிறைய லாட் ஆஃப் கஸ்டமர்ஸை வந்து பிடிக்க முடியும், க்ரோத் பாசிபிலிட்டி ஜாஸ்தி. அதனால் வந்து டைவர்சிஃபை பண்ணுறது ஒர்த் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தோமா, ஒன்று என்ன காங்க்ளமரேட், இன்னொன்று கான்சென்ட்ரிக், நெக்ஸ்ட்டு இனோவேஷன்ஸ். ஸோ இனோவேஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இனோவேஷன் டிரைவ்ஸ் அப்கிரேடேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் லைன் ஆர் ப்ராசஸஸ் லீடிங் டு இன்க்ரீஸ்டு மார்க்கெட் ஷேர், ரெவன்யூஸ், ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இனோவேஷனாக நம்ம இருக்கிறப்ப என்ன ஆகுது, மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ண முடியும் இனோவேட்டிவாக கொடுத்தோன்னா. சேம் டைம் வந்து ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும், ப்ராஃபிட்டும் இனோவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்டும் ஹியூஜாக இருக்கும். அதுக்கப்புறம் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும், அவங்க அந்த நியூ ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்ப அவங்களோட நீடெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஸோ அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலும் ஹையராக இருக்கும். Some may argue that innovation leads to unnecessary expenses that do not give as much returns. But on the contrary, for business to grow long term, innovation offers the following. ஒரு சில வந்து இனோவேஷன்லாம் வேஸ்ட்டுப்பா, அதெல்லாம் நமக்கு ப்ராப்பராக ரிட்டர்ன் தராதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இனோவேஷன் தான் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் க்ரோத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பெட்டராக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு வந்து 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று, ஹெல்ப்ஸ் டு சால்வ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். அடுத்து பார்த்தோன்னா இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி. அதுக்கப்புறம் கிவ்ஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ இது 3 தான் வந்து இனோவேஷனில் வர பாயிண்ட்ஸு. A business try to find opportunity in existing problems of the society and does so the planned innovation area of expertise. This guided innovation helps solve complex problem by developing customer-centric suitable சொல்யூஷன்ஸ். ஸோ அப்படி இருக்கிற பிஸ்னஸ்லாம் கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம புதுசாக ப்ராடக்ட் கொண்டு வரப்போ என்ன ஆகும், அந்த கஸ்டமர்ஸ்லாம் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுவாங்க, அவனோட ப்ராப்ளம்ஸும் சால்வ் ஆகும். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, the pressing problem of environmental damage is being tackled heads on by shifting to renewable sources of energy like solar, wind, sea waves, etc. It might be costly introductory stage, but in the long run, it will only have economical and environmental sustainability. ஸோ வந்து இந்த சோலார் பேனல்ஸு, விண்ட் எனர்ஜி, சீ வாட்டர்லேருந்து கரண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, எலக்ட்ரிசிட்டி வந்து நார்மலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இது வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸாக இருக்கா. ஸோ வந்து என்விரான்மெண்ட்டுக்கும் சேஃபாக இருக்குது, சேம் டைம் வந்து காஸ்ட்டும் கம்மியாகும், என்விரான்மெண்ட் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இது வந்து கரண்ட்டாக வந்து இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் போடுற மாதிரி இருந்தாலும் லாங் டேர்மில் பார்க்குறப்ப எக்கனாமி நல்லாயிருக்கும், என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கும், காஸ்ட் வைஸும் பெட்டராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி. Innovation leads to simplification and in most cases automation of existing task. Innovation வந்து நம்ம ஒரு காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்கை வந்து சிம்பிளிஃபையாக மாற்றிடும். சேம் டைம் வந்து
எக்ஸிஸ்டிங் டாஸ்க்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. த ப்ரொடக்டிவிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் அ மெஷர் ஆஃப் ஃபைனல் அவுட்புட் ஃப்ரம் டாஸ்க் ஆர் ப்ராசஸ் அண்ட் கம்பெனிஸ் ஆர் willing டு ஸ்பெண்ட் மில்லியன்ஸ் ஆன் இன்க்ரீசிங் their productivity innovation by automating repetitive tasks and simplifying the long chain of processes adds to productivity of teams and thereby organization as a whole. ஜென்ரலாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஜென்ரலாக வந்து ஒரு கம்பெனியோட அப்ஜெக்டிவ் என்ன, அவுட்புட் வந்து ப்ராப்பராக வரணும். ஸோ ரிப்பீட்டடாக அவங்க பண்ண வேலையை தான் பண்ணால் தான் அவுட்புட் வரும். ஸோ வந்து இப்போ கம்பெனிஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்க ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆர்என்டியில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பண்ணுற ரிப்பீட்டட் டாஸ்க்கை வந்து இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி சீக்கிரமாக முடிக்கிறது, சேஃபாக முடிக்கிறதுன்ற மாதிரி ஆர்என்டி இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி ஈஸியாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ மிஷின்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு, ஃபுல்லாக மேனுவலாக இருந்துச்சு. இப்போ கார்மெண்ட்ஸ் எடுத்தோம், இப்போ என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் செமி ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ பண்ணுற டைம்லேருந்து, லோட் பண்ணுற டைம்லேருந்து, மேன் பவர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கம்மியாகுதுல. ஸோ இதெல்லாம் வந்து இனோவேஷன் தான். ஸோ கம்பெனிஸ் ஆர் ரெடி டு ஸ்பெண்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி இனோவேஷனில். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எம்எஸ் எக்ஸல் பற்றி சொல்லியிருக்காங்க. எம்எஸ் எக்ஸல், a very finance professional use this software to simplify and automate their manual task, such digital innovation which leads to improved productivity, creates opportunity and to further develop process and products within and outside the organization. Thus innovation creates a ripple effect that has a far and will wide impact across industries. ஜென்ரலாக வந்து எக்ஸல் பார்க்க என்ன இருந்துச்சு, ஃபினான்ஸில் மேனுவலாக உட்காந்து நோட்டில் என்டர் பண்ணிட்டு எழுதிட்டு இருப்பாங்க, கால்குலேட்டர் வச்சு தட்டிட்டு இருப்பாங்க, டேட்டா வந்து ரொம்ப நேரம் ஆகும் எடுத்து முடிக்கிறதுக்கு. இப்போ எக்ஸல் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு கால்குலேஷன் முடியுது, சேம் டைம் வந்து ஈஸியாக கம்பேர் பண்ண முடியுது, டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியுது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பேப்பர் ஒர்க் அதிகமாக இருக்கும், இப்போ வந்து எல்லாமே எக்ஸல். ஸோ இதெல்லாம் வந்து இனோவேஷனால தான் ஈஸியாக வந்து ஆடிட்டிங்கே வந்து ஈஸியாக இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, கிவ்ஸ் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். Being head of competition is a need and business spend majority of the strategic time building solution to achieve this advantage. An interesting concept about innovation is faster a business innovates, further it goes from its competitor. என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து இனோவேட்டிவாக திங்க் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்து காம்படிட்டரை விட்டு தள்ளி போயிட்டே இருப்போம், அதாவது டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டே இருப்போன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து ஜென்ரலாக வந்து நம்ம இனோவேட்டிவாக இருக்கிறது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். காம்படிட்டரோட நம்மளால் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியுது, அது வந்து இனோவேஷன் தான் ரீசன்னா, அது வந்து ஒன் ஆஃப் தி competitive advantagesன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. Innovative product needs less marketing as they aim to provide additional satisfaction to customers, thus creating a competitive advantage. The innovation not only helps retain the existing customers but helps to acquire new one with the yes. So innovative-ஆ இருக்கிறது பழைய கஸ்டமர் நீட்ஸ் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அவங்கள மட்டும் தக்க வச்சுக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம இனோவேட்டிவாக இருக்கனால புதுசான கஸ்டமர்ஸ் நம்ம தேடி வராங்கன்ற மாதிரி they are saying அவங்க சொல்றாங்க. ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் முடிஞ்சு. என்ன டாபிக்? இன்டர்னல் growth ஸ்ட்ராட்டஜிஸில் 2 இருக்கு. ஒன்று இன்டென்சிஃபிகேஷன், டைவர்சிஃபிகேஷன். இன்டென்சிஃபிகேஷனில் என்ன இருக்கு? கான்சென்ட்ரிக் உள்ள என்ன இருக்கு? காங்க்ளமெரேட்ல நாளைக்கு ஒவ்வொன்று சொல்றீங்க, எல்லாம் கன்ஃபியூஷன் வளர்றீங்க போல. 5 minutes கேப் கொடுக்குறேன், இப்போ பார்த்ததெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க.